பாசி பருப்பு சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நான் கத்து தர போறேன். அந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இதுல சொல்ற மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? பாசி பருப்பு சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் பொடி போட்டுக்கலாம். பாசி பருப்பு சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் பொடி. ஓகே டன். ஓ, மும்பைல வாங்கின சிக்கன் பொடி தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? ஓ, அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கா போகும்போது ஒவ்வொரு சிக்கன் பொடியா வாங்கி போடணும் போல. ஓகே, பாசி பருப்பு சாம்பாருக்கு சிக்கன் பொடி டேஸ்டா இருக்குங்க. எல்லா பொடியும் போடுவா. எல்லா பொடியும் போடுங்க. ரசப்பொடி, ரசப்பொடியா? ரசப்பொடி எதுக்குற சாம்பாருக்கு? சரி, ஓகே, போடுவோம். போடுவோம் போடுவோம் போடுவோம். அதேதான், போடுவோம் போடுவோம். சாம்பார் பொடி. இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடிக்கே வந்திருக்காரு. வரணும். ஓகேவா? சாம்பார் பொடி மறக்காம சாம்பார் பொடி போட்டுருங்க, ஏன்னா அதுலதான் டேஸ்ட் இருக்கு. ஓகே, சாம்பார் பொடி போடுவோம். போடும்போது அப்புறம் கறி மசாலா பொடி. இருங்க, இது என்னடா இது பிரியாணியாடா செய்ய போறாங்க, கறி மசாலா போடுறோம். சரி, ஓகே, பாப்பா சிரிக்க கூடாது. இட்ஸ் ஒரு பிரில்லியன்ட் டிஷ். ஓகே, சோ யாரும் சிரிக்காதீங்க. கறி மசாலா பவுடர் டேஸ்டா இருக்குங்க. நீங்க போட்டு சமைச்சு பாருங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. டேஸ்டா இருக்கும், போட்டு சமைச்சு பாருங்க. உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்படி இருக்கு சிக்கன் பொடி? இது வந்து எத்தனை தடவடா மறுபடியும் சிக்கன் பொடியா? இது என்னது இது? மறுபடியும் சிக்கன் பொடி. அப்பயும் ஒண்ணு போட்டாச்சு, மும்பைல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்ட்டு. இது ஒரு சிக்கன் பொடி. ஓகே, தமிழ்நாட்டுல வாங்கின சிக்கன் பொடி சக்தி. ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. இது வந்து தமிழ்நாட்டுல வாங்கின சிக்கன் பொடி. அதனால இது நீங்க ஒருவேளை நீங்க கேரளாவா இருந்தீங்கன்னா கேரளா சிக்கன் பொடியும் கொஞ்சம் போடுங்க. வேற எந்த பொடியும் இல்ல. பொருள் வேற எந்த பொடியும் இதுக்கு மேலயும் போடணுமா? ஒரு வாங்கணும், பொடி எல்லாம் வாங்கணும், இன்னும் வாங்கணும். சரி, ரைட்டு. வாங்கணும். மஞ்சள் கடைசியா மஞ்சத்தூள் இதை வந்து போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் சாம்பார் மாதிரியான கலருக்கு வரும். அதுக்காண்டி மஞ்சத்தூள். ஓகே, பாசி பருப்பு சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடியா? அவ்வளவுதான். டேஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை மசாலா எப்படி? சாம்பார் மசாலா, ரசப்பொடி மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 2 விதமான மசாலாலாம் போட்டிருக்காரு. இத்தனை மசாலா போட்டும் அது எப்படி வந்து சாம்பார் குழம்புன்னு சொல்ல முடியும் தான் எனக்கு தெரியல. சாம்பாருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, இத்தனை பொடியை போட்டக்கப்புறம் அது வந்து சாம்பாராவே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து யாராவது மனதைரியம் இருக்கிறவங்க வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. நான் இப்பயும் சொல்றேன், இதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பேற்றுக்கப்படாது.